Hello friends, let us learn multiplication cycle of phage. What is phage? This is bacteriophage. Bacteriophage is a virus which infects bacteria. பாக்டீரியாக்களை தாக்கி அழிக்கிற வைரஸ்களை தான் என்ன சொல்கிறோம்னா பாக்டீரியோஃபேஜ். பாக்டீரியோஃபேஜ் எங்கே மல்டிப்ளை ஆகும்? பாக்டீரியாவுக்கு உள்ளதான் மல்டிப்ளை ஆகும். ஸோ இந்த மல்டிப்ளிகேஷனில் 2 சைக்கிள்ஸ் இருக்குது, லைட்டிக் சைக்கிள் அண்ட் லைசோஜெனிக் சைக்கிள். ஃபர்ஸ்ட் லைட்டிக் சைக்கிள்னா என்னது? லைட்டிக் சைக்கிளில் 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. அட்சார்ஷன், penetration, synthesis, assembly and maturation and release. லைட்டிக் சைக்கிள்னா என்னது? அதாவது அந்த பாக்டீரியோஃபேஜ் இந்த பாக்டீரியாவுக்கு உள்ளதான் மல்டிப்ளை ஆகுது. மல்டிப்ளை ஆன பிறகு இந்த பாக்டீரியாவை அந்த செல் வாலில் உடைத்து அந்த ஃபேஜஸ் ரிலீஸ் ஆகுது. லைசஸ்னா என்னது? அந்த செல் வால் வந்து பிரேக் டவுன் ஆகுறது, ஸ்ப்ளிட் ஆகுறது. ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகி தான் ஃபேஜஸ் ரிலீஸ் ஆகுது. அதுதான் என்னது? லைட்டிக் சைக்கிள். ஸோ திஸ் இஸ் பாக்டீரியோஃபேஜ். இது ஹெட் போர்ஷன். ஹெட் போர்ஷனில் என்ன இருக்குன்னா டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்குது. அதை கவர் பண்ணி ப்ரோட்டீன் கோட் இருக்குது. தட் இஸ் நோன் அஸ் கேப்சிட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? அட்சார்ஷன். அட்சார்ஷன்னா என்னதுன்னா ஒட்டி கொள்ளுதல். அதாவது இந்த ஃபேஜ் இந்த பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வந்து ஒட்டி கொள்ளணும். ஸோ எப்படி ஒட்டி கொள்ளணும்னா இந்த ஃபேஜோட டெயில் ஃபைபர்ஸ்னா அதாவது டெயில் ரீஜியனில் இது பேசல் பிளேட்லேருந்து 6 டெயில் ஃபைபர்ஸ் இருக்கும். 6 டெயில் ஃபைபர்ஸ் இருக்குது. தென் 6 ஷார்ட் ஸ்பைக்ஸ், இந்த மாதிரி சின்ன ஸ்பைக்ஸ் இருக்கும். அது 6 இருக்கும். ஸோ இந்த டெயில் ஃபைபர்ஸில் இருக்கிற லிப்போபாலிசாக்ரைட்ஸ் அதுதான் வந்து ஃபேஜஸில் ரெசெப்டாரை ஆக்ட் பண்ணுறது. ஸோ இந்த டெயில் ஃபைபர்ஸ் அந்த பாக்டீரியா செல் வாலில் ரெசெப்டார் சைட் இருக்கும். அதாவது அது லேண்ட் ஆகக்கூடிய பிளேஸ். ஸோ அந்த ரெசெப்டார் சைட்டை ரெகக்னைஸ் பண்ணி அந்த இடத்துல போய் லேண்ட் ஆகும். ஸோ தட் இஸ் நோன் அஸ் லேண்டிங். ஸோ லேண்ட் ஆன பிறகு ஸோ அது ரொம்ப ஃபிக்ஸ் ஆகணும்னா அந்த டெயில் ஃபைபர்ஸ் பெண்ட் ஆகி இந்த பேசல் பிளேட் இருக்கு இல்லையா? அந்த பேசல் பிளேட் வந்து கரெக்டாக அந்த செல் வாலில் கரெக்டாக என்ன பண்ணணும்? பொருத்தப்படணும். ஸோ திஸ் ஸ்டெப் இஸ் கால்டு பின்னிங். பின்னிங்னா என்னது? குத்துதல். நெக்ஸ்ட் ஸ்டெப் பெனிட்ரேஷன். பெனிட்ரேஷன்னா என்னதுன்னா இந்த ஃபேஜுக்குள்ளே இருக்கிற அந்த டிஎன்ஏ இந்த பாக்டீரியாவுக்கு உள்ள வரது தான் என்ன சொல்கிறோன்னா பெனிட்ரேஷன். ஸோ இந்த பெனிட்ரேஷன் எப்படி நடக்கும்னா இந்த வைரல் பார்ட்டிக்கிள் என்ன பண்ணணும்னா ஒரு என்சைமை செக்ரேட் பண்ணும். ஸோ அந்த என்சைமோட நேம் என்னதுன்னா லைசோசைம். இந்த லைசோசைம் தான் அந்த செல் வால், அதாவது பாக்டீரியல் செல் வாலை கொஞ்சம் டீக்ரேட் பண்ண வைத்து அதில் ஒரு ஹோல் கிரியேட் பண்ணும். இந்த ஹோல் வழியாக தான் என்ன பண்ணணும்னா இந்த டிஎன்ஏ உள்ளே வரும். ஸோ எப்படி உள்ளே வருதுன்னா, எப்படி ஃபேஜ்லேருந்து உள்ளே வருதுன்னா, அதாவது அங்கே ஆஃப்டர் பின்னிங் த டெயில் ஷீத் என்ன பண்ணணும்னா சுருங்கும். கான்ட்ராக்ட்ஸ்னா என்னது? சுருங்கிறது. ஸோ அதற்கு அது என்ன பண்ணணும்னா ஏடிபியை யூட்டிலைஸ் பண்ணும். டெயில் ஷீத் சுருங்கி ஷார்ட்டாகவும் திக்காகவும் மாறும். ஸோ அந்த டைமில் அந்த பேசல் பிளேட் என்ன பண்ணுன்னா என்லார்ஜ் ஆகும். ஸோ பேசல் பிளேட் என்லார்ஜ் ஆகும்போது அது வழியாக, அதாவது இந்த கோர் வழியாக இந்த டிஎன்ஏ என்ன பண்ணுன்னா உள்ள நுழையும். ஸோ இதற்கு அது எந்த எனர்ஜியுமே யூட்டிலைஸ் பண்ணாது. வாட் இஸ் டிரான்ஸ்ஃபெக்ஷன்? டிரான்ஸ்ஃபெக்ஷன்னா என்னதுன்னா injection of a DNA particle along into the bacterial cell. அதாவது DNA particle மட்டும்தான் உள்ள நுழையுது. ஸோ அந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்கிறோன்னா டிரான்ஸ்ஃபெக்ஷன். ஸோ DNA particle உள்ள நுழையும் போது அந்த ப்ரோட்டீன் கோட், அதாவது இந்த போர்ஷன் அப்படியே வெளியே தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் எம்டியாக இருக்குது இல்லையா? அந்த ப்ரோட்டீன் கோட் எம்டியாக இருக்குது. திஸ் இஸ் நோன் அஸ் கோஸ்ட். After penetration, the third step is synthesis. அதாவது இந்த வைரல் டிஎன்ஏ உள்ளே வந்தாச்சு, பாக்டீரியாவுக்கு உள்ளே வந்தாச்சு. வந்த பிறகு என்ன நடக்குதுன்னா அந்த பாக்டீரியாவோட குரோமோசோம் டீக்ரேட் ஆகும். பாக்டீரியாவில் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் சப்ரஸ் ஆகும், குறைய தொடங்கும். ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்காது, டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்காது.
டோட்டலாக எனது பாக்டீரியல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் குறைய தொடங்கும், சப்ரஸ் ஆக தொடங்கும். யார் அங்கே டாமினேட் பண்ணுறதுன்னா ஃபேஜ் நியூக்ளிக் ஆசிட். ஃபேஜ் நியூக்ளிக் ஆசிட்னா ஃபேஜ் டிஎன்ஏ டாமினேட் பண்ணும். அது டாமினேட் பண்ணி அந்த பாக்டீரியாவோட மெட்டபாலிசத்தை யூஸ் பண்ணி, அதாவது பாக்டீரியாவில் இருக்கிற ரைபோசோம்ஸ், பாக்டீரியல் என்சைம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த ஃபேஜ் பார்ட்டிக்கிள் என்ன பண்ணணும்னா ப்ரோட்டீன்ஸை சிந்தசிஸ் பண்ணும். ப்ரோட்டீன்ஸை சிந்தசிஸ் பண்ணுது. இது தவிர அந்த ஃபேஜோட டிஎன்ஏவும் என்ன பண்ணணும்னா ரெப்ளிகேட் ஆகுது. ரெப்ளிகேஷன்னா செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட் ஆஃப் ரெப்ளிகேஷன் நடக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே என்ன நடக்குது, டோட்டலாக பாக்டீரியாவோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகுது. ப்ரோட்டீன் சிந்தசிஸாக இருக்கலாம், பாக்டீரியா குரோமோசோமோட ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், பாக்டீரியல் டிஎன்ஏவை பிரேக் டவுன் பண்ணும், கட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பாக்டீரியா ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகி அங்கே வைரல் டிஎன்ஏவோட ஆக்டிவிட்டீஸ் டாமினேட் பண்ணுது. ஆனால் அதற்கான சோர்ஸஸை யார்கிட்ட யூட்டிலைஸ் பண்ணுதுன்னா பாக்டீரியாவிடமிருந்து யூட்டிலைஸ் பண்ணுது. ஸோ அப்படி அங்கே வைரல் ப்ரோட்டீன்ஸும் சிந்தசிஸ் ஆயாச்சு, வைரஸோட டிஎன்ஏவும் சிந்தசிஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப் அசம்பிளி அண்ட் மெச்சுரேஷன். ஸோ இந்த மாதிரி வைரல் டிஎன்ஏ ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் ரெப்ளிகேட் ஆன பிறகு என்ன நடக்கும்னா அசம்பிளி. அசம்பிளினா என்னதுன்னா இங்கே இந்த பாக்டீரியாவுக்கு உள்ள இந்த ஹெட் போர்ஷன் டிஎன்ஏ, அதாவது ஹெட் போர்ஷன்னா ப்ரோட்டீன் கோட்டு, டிஎன்ஏ அண்டு நெக் போர்ஷன், இது எல்லாமே செப்பரேட்டாக தான் ஃபார்ம் ஆகி இருக்கும். ஸோ இந்த செப்பரேட்டாக ஃபார்ம் ஆனது எல்லாமே அசம்பிள் ஆகணும். அசம்பிள் ஆகிறது, அதாவது இந்த மாதிரி ஒரு ஃபேஜ், ஒரு வைரல் பார்ட்டிக்கலாக இந்த மாதிரி அசம்பிள் ஆகிறது தான் என்ன சொல்கிறோன்னா மெச்சுரேஷன். ஸோ இந்த மெச்சுரேஷன் அந்த டிரான்ஸ்ஃபெக்ஷன் நடந்த பிறகு, டிரான்ஸ்ஃபெக்ஷன்னா இந்த டிஎன்ஏ உள்ள என்ட்ரான பிறகு வித்தின் 20 மினிட்ஸில் இந்த ப்ராசஸ், அதாவது மெச்சுரேஷன் அசம்பிளி நடக்கும். அப்படி அசம்பிள் ஆன பிறகு என்ன நடக்கும், ஃபைனல் ஸ்டெப் தட் இஸ் ரிலீஸ். ரிலீஸ்னா என்னது, the phage particles get accumulated inside the host cell. அதாவது நிறைய phage particles எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு, நியர்லி 300 phage particles ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆகும்போது இங்கே என்ன நடக்கும், அதாவது க்ரௌட் அதிகமாகுது இல்லையா, ஓவர் ஆகும்போது இந்த செல் வால் என்ன பண்ணணும்னா பிரேக் ஆகும். நிறைய ஆகும்போது அங்கே என்னது தாக்கு பிடிக்க முடியாது, இந்த செல் வால் பிரேக் ஆகும்போது அந்த ஃபேஜ் பார்ட்டிகிள்ஸ் எங்கே வருது, வெளியே வருது. ஸோ இதுதான் லைட்டிக் சைக்கிள். லைசிஸ்னா மீனிங் என்னது, அந்த பிரேக் டவுன், ஸ்பிளிட்டிங், அதாவது செல்வால் ஸ்பிளிட் ஆகி அந்த ஃபேஜ் பார்ட்டிகிள்ஸ் ரிலீஸ் ஆகிறது தான் லைட்டிக் சைக்கிள். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் விருலண்ட் சைக்கிள். லைசோஜெனிக் சைக்கிளில் லைட்டிக் சைக்கிளில் பார்த்த மாதிரியே அந்த ஃபேஜ் பார்ட்டிக்கிள் லேண்ட் ஆகுது. லேண்ட் ஆன பிறகு அந்த ஃபேஜோட டிஎன்ஏ உள்ள பெனிட்ரேட் ஆகுது. இந்த டிஎன்ஏ உள்ள என்ட்ரான பிறகு, அதாவது பாக்டீரியல் செல்லுக்குள்ளே என்ட்ரான பிறகு இந்த ஃபேஜ் டிஎன்ஏ 2 ரிப்ரெசர் ப்ரோட்டீன்ஸை சிந்தசிஸ் பண்ணும். ரிப்ரெசர் ப்ரோட்டீன்ஸ்னால் எனது ஒடுக்கி புரதங்கள். ஸோ அது எதற்குன்னா அந்த டிஎன்ஏ உள்ள என்ட்ரான பிறகு இந்த லைட்டிக் சைக்கிளில் நடந்தது மாதிரியே இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், ப்ரோட்டீன் சிந்தசிஸ், இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்காமல் இருக்கிறதுக்கு, இந்த ப்ராசஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் ரிப்ரெசர் ப்ரோட்டீன்ஸை சிந்தசிஸ் பண்ணுறது. அண்ட் ஒன் மோர் என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணும், டிஎன்ஏ இன்சர்ஷன் என்சைம். ஸோ அந்த என்சைம் எதற்குன்னா இந்த ஃபேஜ் டிஎன்ஏ இந்த பாக்டீரியாவில் இருக்கிற குரோமோசோம், இது என்னது பாக்டீரியா குரோமோசோம், அதாவது பாக்டீரியல் டிஎன்ஏ கூட இன்டிகிரேட் ஆகும்னா இணையும். ஸோ இந்த மாதிரி இணையுது. இது என்னது ஃபேஜ் டிஎன்ஏ, இது என்னது பாக்டீரியல் டிஎன்ஏ. ஸோ இது ரெண்டுமே சேர்த்து என்ன சொல்கிறோன்னா ப்ரோஃபேஜ். ஸோ பாக்டீரியல் டிஎன்ஏ கூட இணைந்திருக்கிறது. ஸோ இந்த ப்ரோஃபேஜ்னு சொல்லும்போது அதில் என்ன இருக்குது, ஃபேஜ் டிஎன்ஏ இருக்கு இல்லையா, இந்த ஃபேஜ் டிஎன்ஏ இங்கே தனியாக மல்டிப்ளை ஆகாது. எப்படி தான் மல்டிப்ளை ஆகும்னா இந்த பாக்டீரியா டிவைட் ஆகும் இல்லையா, எப்படி டிவைட் ஆகும், பைனரி ஃபிஷன் மூலம். ஸோ அப்படி மல்டிப்ளை ஆகும் இல்லையா, அப்படி மல்டிப்ளை ஆகும்போது இந்த பாக்டீரியல் குரோமோசோம்க்கு கூட தான் இந்த ஃபேஜ் டிஎன்ஏவும் மல்டிப்ளை ஆகுது. இப்படி இணைந்து தான் அடுத்த ஜெனரேஷனுக்கு போகுது. பட் இந்த லைசோஜெனிக் சைக்கிள் லைட்டிக் சைக்கிளாக மாற சான்ஸ் இருக்குது. எப்படி மாற சான்ஸ் இருக்குன்னா, சப்போஸ் இந்த செல்ஸ் யூவி ரேடியேஷனுக்கு உட்படுத்தப்பட்டாலோ அல்லது கெமிக்கல்ஸோட தாக்குதலுக்கு உட்பட்டாலோ, ஹைட்ரஜன் பெராக்சைடு இந்த கெமிக்கல்ஸுக்கு உட்படுத்தப்பட்டாலோ இந்த ஃபேஜ் டிஎன்ஏ இங்கேருந்து ஸ்ப்ளிட் ஆகி செப்பரேட் ஆகிடும். செப்பரேட் ஆச்சுன்னா இந்த மாதிரி லைட்டிக் சைக்கிள் தான்
நடக்கும். ஸோ லைசோஜெனிக் சைக்கிள் இஸ் கன்வெர்டட் இன்டு லைட்டிக் சைக்கிள். ஸோ அப்படி மாறதுக்கும் சான்ஸ் இருக்கு. This is multiplication of phage. Thank you.